ஹாய் செல்லோஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஹாப்பி ஹோம். வெளியே நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. இந்த மழைக்கு சுடு சுடு சாதத்தோட பக்கோடா குழம்பு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? என்னோட வருஷனில் பக்கோடா குழம்பு ஈஸியாக எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். மறக்காமல் எவ்வளோ பேருக்கு இந்த பக்கோடா குழம்பு பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். வெங்காயத்தை நல்லா தின் ஸ்லைஸ்டாக நறுக்கி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக அதில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா கூட்டார அளவுக்கு வெங்காயத்தை பெசரி விட்டுக்கலாம். பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/4 ஸ்பூன் ஓமம், கொஞ்சமாக பெருங்காயம். ஓமம் பெருங்காயம் ரெண்டுமே டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். நான் 1 ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக இதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணியிருக்கிற எல்லா ஐட்டமும் வெங்காயத்தோட நல்லா கோட்டார அளவுக்கு பிசைஞ்சிட்டு ஃபைனலாக கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. எண்ணெய் சூடான ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெங்காய பக்கோடாவை நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இது மட்டும் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். திருப்பி விட்டுட்டு நல்லா ஃப்ரை ஆக விடுங்க. கோல்டன் ப்ரௌன் ஆன ஒன்று வேறு பாத்திரத்தில் எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க. கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு வெந்தயம், கடுகு, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. பின்னாடியே நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், கொஞ்சமாக பூண்டு ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் பூண்டு வதங்கினோடனே பின்னாடி ஒரு மீடியம் சைஸ்டு தக்காளியை ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி நல்லா வதங்கினோன்னு நம்ம யூஸ்வலாக சாம்பாருக்கு யூஸ் பண்ணுற சாம்பார் பொடி ஒரு ஃபுல் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் நல்லா வதங்கினோன்னா பின்னாடியே கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு, ஃப்ளேவருக்காக கொஞ்சம் வெல்லம், ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க, எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும். ஃபைனலாக ரெடி பண்ணி வச்சுருக்கிற பக்கோடாவை குழம்புல போட்டு இறக்கிடுங்க. சுட சுட சாதத்தோட வெறும் அப்பளத்தோடு கூட சர்வ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.